ஆப்பிளோடைய லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போது அடுத்த iOS 26 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து விண்டோஸ் விஸ்டா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான ஒரு அனலிட்டிக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னா விஸ்டா கிட்டேருந்து இல்லை, பட் மைக்ரோசாஃப்ட் ஹாலோ லென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கம்ப்ளீட் ஃபெயிலியரை நோக்கி போச்சு. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேல்குலேட்டரில் இந்த அந்த ஐகான்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் 3D டச் அதை வந்து கொடுக்கறதுக்கு இங்கிருந்து தான் ஆப்பிள் இதை சுட்டிருக்காங்க. ஏன் ஆப்பிள் இதை இந்த நேரத்தில் சுடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ அடுத்தது ஆப்பிளோட விஷன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் ஐகான்ஸு யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை ரெண்டர் பண்ணுற மாதிரி அது இருக்க போது அந்த ஃபீலை கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன்டா ஐஃபோனுக்கும் ஐபேடுக்கும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டிக்காக தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கோடிங் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஒரு ஆப் ஒரு இடத்துல கோடிங் பண்ணிங்கன்னா அதே யூஐ எலிமெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து யூனிவர்சலாக கம்பேட்டபிளாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மேக்கு, விஷன் ப்ரோ, ஐஃபோனு, ஐபேடு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான டிசைன் லாங்குவேஜை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோயின்சைட்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 3 அதுவும் கிட்டத்தட்ட கிளாஸ் டிசைன் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் தான். இப்போ ஒரு ஆப் டெவலப்பருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெலிகிராமை வந்து ஐக்கானை வந்து கிளாஸாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து ஆண்ட்ராய்டுக்கும் கிளாஸாக தான் இருக்க போகுது, ஐஃபோனுக்கும் கிளாஸாக தான் இருக்க போகுது. நாளைக்கே கூகுள் ஒரு VR ஹெட்செட்டை கொண்டு வந்தாலும் அதுக்கும் கிளாஸாக தான் இருக்க போகுது. ஆப்பிளோட விஷன் ப்ரோக்கும் கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரே டிசைன் லாங்குவேஜ் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெவலப்பர்ஸுக்கு இது ஈஸி தான், பட்டு நம்மளுக்கு எல்லாம் சலிச்சு போயிடாது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.